சங்கீதம் 58 ராகம் கம்பீரணி. பாடலின் தலைப்பு நியாயத்தீர்ப்புக்காக வேண்டுதல். தாவீதின் சங்கீதங்களில் இதுவும் ஒன்று. நீதியை புரட்டுவதும் அநியாயமாக தண்டிப்பதும் அக்காலத்தைப் போல இக்காலத்திலும் நடந்து வருகிறது. மனதார திட்டமிட்டு தவறு செய்வது மிகவும் கொடியது ஆகும். பாம்பாட்டிகள் தங்கள் பாம்புகளின் நச்சு பற்களை பிடுங்கி விடுகின்றனர். அவ்வாறு துன்மார்க்கர் தீமை செய்யாதபடி அவர்களை செயலிழக்கச் செய்யும் என தாவீது வேண்டுதல் செய்கிறார். சில அரசியல்வாதிகளும் தலைவர்களும் காவலர்களும் அதிகாரிகளும் நீதிபதிகளும் அநியாயமாக நடந்து கொள்ளும் காலம் இது. பல வன்முறைகள், கொலைகள், கொள்ளைகள், லஞ்ச ஊழல்கள், பாலியல் குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலும் நடைபெறுவதை செய்திகள் மூலம் காண்கிறோம். பழைய கற்காலம், உலோக காலம், விஞ்ஞானிகள் காலம், சீர்திருத்த காலம் போல இப்பொழுது பயங்கரவாதிகளின் காலம் நடந்து வருகிறது. எனினும் இறுதியில் யாவற்றுக்கும் நீதியான நியாயத்தீர்ப்பு உண்டு என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? அநீதியை செய்ய திட்டம் தீட்டுகிறார் அல்லவோ? அநீதிக்கு உடந்தையாக இருப்பது இங்கு நல்லதா? அநீதியை செய்ய திட்டம் தீட்டுகிறார் அல்லவா? அநீதிக்கு உடந்தையாக இருப்பது இங்கு நல்லதா? ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? கருவினின்றே நெறி தவறி செல்லுகிறார்கள். பிறப்பினின்றே பொய் பேச பழகிவிட்டார்கள். கருவினின்றே நெறி தவறி செல்லுகிறார்கள். பிறப்பினின்றே பொய் பேச பழகிவிட்டார்கள். நாகப்பாம்பின் நஞ்சை விட நஞ்சு மிக்க மனிதர்கள் நாள்தோறும் பேதலித்து வழி தவறி போகிறார். நாகப்பாம்பின் நஞ்சை விட நஞ்சு மிக்க மனிதர்கள் நாள்தோறும் பேதலித்து வழி தவறி போகிறார். ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? செவிகொடாத செவிட்டு விரியன் காதடைத்ததால் மகுடி சத்தம் அவைகளுக்கு கேட்பதும் இல்லை. செவிகொடாத செவிட்டு விரியன் காதடைத்ததால் மகுடி சத்தம் அவைகளுக்கு கேட்பதும் இல்லை. திறமையாக ஊதினாலும் அதன் செவியில் ஏறுமோ? நெறியற்றோர் அதுபோல தம் செவியை அடைக்கிறார். திறமையாக ஊதினாலும் அதன் செவியில் ஏறுமா? நெறியற்றோர் அதுபோல தம் செவியை அடைக்கிறார். ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? பாலசிங்க பற்களை நீர் உடைப்பதை போல பொல்லாரின் பற்களை நீர் நொறுங்க செய்திடும். பாலசிங்க பற்களை நீர் உடைப்பதை போல பொல்லாரின் பற்களை நீர் நொறுங்க செய்திடும். காட்டாற்று வெள்ளமென கடந்து ஓட செய்திடும். வில்லை அவர் நாணேற்ற அம்பை முறிய செய்திடும். காட்டாற்று வெள்ளமென கடந்து ஓட செய்திடும். வில்லை அவர் நாணேற்ற அம்பை முறிய செய்திடும். ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? ஊர்ந்து போகும் நத்தையை போல் தேய்ந்து போகட்டும். கதிரொளியை காணாத பிண்டமாகட்டும். ஊர்ந்து போகும் நத்தையை போல் தேய்ந்து போகட்டும். கதிரொளியை காணாத பிண்டமாகட்டும். பானையது முள்நெரு
உள்ளதெல்லாம் சுழற்காற்றாய் வந்து நீர் பானையது முள்நெருப்பால் சூடாகி வேகும் முன் வாரிக் கொள்ளும். உள்ளதெல்லாம் சுழற்காற்றாய் வந்து நீர் ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? தீயவரின் தண்டனையை நல்லவர் கண்டு தீயவரின் குருதியிலே பாதம் கழுவுவார். தீயவரின் தண்டனையை நல்லவர் கண்டு தீயவரின் குருதியிலே பாதம் கழுவுவார். நீதிமான்கள் வெல்வர் என உலக மக்கள் சொல்லுவார். நீதியுடன் உலகை ஆள கடவுள் ஒருவர் இருக்கிறார். நீதிமான்கள் வெல்வர் என உலக மக்கள் சொல்லுவார். நீதியுடன் உலகை ஆள கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? அநீதியை செய்ய திட்டம் தீட்டுகிறார் அல்லவா? அநீதிக்கு உடந்தையாக இருப்பது இங்கு நல்லதா? அநீதியை செய்ய திட்டம் தீட்டுகிறார் அல்லவா? அநீதிக்கு உடந்தையாக இருப்பது இங்கு நல்லதா? ஆட்சியாளர் வழங்கும் தீர்ப்பு நியாயமானதா? நேர்மையான தீர்ப்பை மாந்தர் பெறுகிறார்களா? ஆட்சியாளர்